முதலமைச்சர் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நடக்கும் கூட்டம் ஒரு நாடகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை பனையூரில் தனது இல்லம் முன்பு கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா 4 முறை போயிருக்கிறாங்க. கேரளாவுக்கு மட்டுமே 4 முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல. ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும், தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக, இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டல்ல. இன்னைக்கு நடக்கக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான். தொகுதி மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை. தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும், குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படை ஒரு சீட்டு கூட இழக்க போறதில்லை. எல்லாரும் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதே போல இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 543 சீட்டுல 39 லோக்சபா சீட் நமக்கு இருக்கு. 7.17%. நாளை புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே 7.17% தமிழகத்திற்கு இருக்க போது, யூபிக்கு அதே இருக்க போது, கர்நாடகாவுக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்துவிட்டு மறந்துவிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்தில் என்ன நியாயம் இருக்குங்கன்னா, நாம் இன்னைக்கு 1971 மக்கள் தொகை அடிப்படையில் வைத்த 39 எம்பிக்களை பேசுறோம். 543 அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறுதானே. இன்னைக்கு திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. எத்தனை, குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனையா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் என்று ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க. ஏன் இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா? பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும், அவங்க வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போகணும். அதனால இவர்கள் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, ஏன் நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடா இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம்? ஆனால் வெறும் ஏமாற்று வேலை, பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்.